எல்லாருக்கும் வணக்கம். நாம டெய்லி பண்ற ஒரு விஷயம் நடக்கிறது. ரொம்ப சாதாரணமான ஒண்ணு இல்லையா? ஆனா இந்த சிம்பிளான நடக்கிறதுக்கு பின்னால ஒரு பெரிய ரூல் புக் இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க. இன்னைக்கு நாம பாதசாரிகளுக்கான ஹைவே கோடு பத்தி தான் ஆழமா அலசப் போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கார் ஓட்டுறதுக்கு டிரைவிங் ஸ்கூல் போறோம், பைக் ஓட்ட கத்துக்கிறோம். ஆனா ரோட்ல நடக்கிறதுக்கு அது என்ன பிரமாதம்? தானா வந்துடும் தானே நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, அதுக்கும் ஒரு கோடு, ஒரு விதிமுறை இருக்கு. அந்த ரூல்ஸை நீங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்க? வாங்க அத பத்தி தான் பார்க்க போறோம். சரி, நம்ம விஷயத்துக்குள்ள போலாம். அதாவது ரோட கிராஸ் பண்றதுங்கிற பெரிய டாஸ்க்குக்கு போறதுக்கு முன்னாடி பொதுவா நடக்கும்போது நம்ம பாதுகாப்புக்கு என்னென்ன அடிப்படை விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த ஒவ்வொரு ரூலுக்கும் பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நடைபாதை இருந்தா அதுதான் உங்க சேஃப் ஜோன், உங்க கோட்டைனே வச்சுக்கோங்க. ஒருவேளை நடைபாதை இல்லையா, அப்போ ரோட்டோட வலது பக்கமா வர்ற வண்டிகளை பார்த்த மாதிரி நடக்கணும். ஏன்? அப்போதான் வர்ற வண்டியில நம்மால பார்க்க முடியும், சுதாரிக்க முடியும். அதே மாதிரி குறுகலான ரோட்ல ஒத்த வரிசையில போறது நமக்கும் சேஃப், டிரைவர்களுக்கும் ஈஸி. இது எல்லாமே சிம்பிள் லாஜிக் தான் இல்லையா? நம்ம படத்துல பாக்குற மாதிரி கண்ணுக்கு தெரியாம மறையிற சக்தி வேணும்னு என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? அந்த சக்தி நிஜ வாழ்க்கையில, குறிப்பா ரோட்ல ரொம்பவே ஆபத்தானது. நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்க கண்ணுக்கு தெரியுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப். குறிப்பா ராத்திரி நேரத்துல பளிச்சுன்னு தெரியற மாதிரி ட்ரெஸ் போடுறது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் இருந்தா கூட போதும், ஒரு டிரைவரால உங்களை 3 மடங்கு தூரத்துல இருந்தே பார்க்க முடியுமா? சோ பி பிரைட், பி சீன். உங்களை மத்தவங்க பாக்குறது தான் உங்களுக்கான முதல் பாதுகாப்பு. ஓகே, இப்ப நாம பாதச்சாரிகளோட வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சுக்கு வந்தாச்சு. ஆமாங்க, சாலைய கடப்புது. இது ஏதோ கண்ணை மூடிட்டு செய்யற வேலை இல்ல. இதுக்குன்னு ஒரு அஃபீஷியலான சூப்பரான ஒரு டெக்னிக் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த பேரை கேட்டதும் இது என்ன ஸ்கூல் பசங்களுக்கு சொல்றது மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த கிரீன் கிராஸ் கோட், அதாவது பசுமை குறுக்கு விதி, நம்ம எல்லாருக்குமானது. நம்ம ஒவ்வொரு தடவை ரோட்டை கிராஸ் பண்ணும்போதும் நம்ம மனசுக்குள்ள ஓட வேண்டிய ஒரு மென்டல் செக்லிஸ்ட் இது. சொல்லப்போனா இது நம்மளோட பாதுகாப்பு கவசம். இந்த 5 ஸ்டெப்ஸையும் ஒரு மந்திர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. கிராஸ் பண்ண ஒரு நல்ல சேஃபான இடத்தை பாருங்க. 2. நடைபாதை ஓரத்துல வந்து நில்லுங்க. 3. சுத்தி முத்தி பாருங்க. வண்டி சத்தம் கேக்குதான்னு காது கொடுத்து கேளுங்க. 4. வண்டி ஏதாவது வந்தா அவசரமே படாதீங்க, அது போகட்டும். 5. எல்லாம் கிளியர் ஆனதும் நேரா நடந்து போங்க. முக்கியமா ஓடாதீங்க. ஏன் ஓடக்கூடாது தெரியுமா? நீங்க ஓடும்போது உங்க வேகத்தை டிரைவரால கணிக்க முடியாது, அது விபத்துல முடிய வாய்ப்பு இருக்கு. சோ நிதானம் தான் ரொம்ப முக்கியம். சரி, சாலையை கடக்கிறதுக்கு நாம தனியா கஷ்டப்பட வேண்டியதில்ல. நமக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஆமாங்க, நான் சொல்றது வெவ்வேறு வகையான கிராசிங்களை பத்தி தான். அது என்னென்ன, அது எப்படி கரெக்டா யூஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜீப்ரா கிராசிங். இது பாதசாரிகளுக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் பவர்னே சொல்லலாம். நீங்க அந்த வெள்ளக்கோட்டு மேல கால் வச்சிட்டாலே போதும், வர்ற வண்டிகள் நின்னு உங்களுக்கு வழி விடணும். அதுதான் ரூல். இருந்தாலும் ஒரு சின்ன டிப்ஸ். கடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிரைவரை ஒரு பார்வை பாருங்க. அந்த ஐ கான்டாக்ட் கிடைச்சதும் ஒரு சின்ன தலையசை போட நீங்க கடக்க ஆரம்பிச்சா உங்க பாதுகாப்பு இன்னும் உறுதியாகும். அடுத்து பெலிகன், பஃபின் கிராசிங்ஸ். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரே குழப்பமா இருக்கா? ரொம்ப சிம்பிள்ங்க. பெலிகன் கிராசிங்ல சிக்னல் லைட் உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கும். அது ஒரு டைமர் மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் மாறிடும். ஆனா பஃபின் கிராசிங் ரொம்ப ஸ்மார்ட். அதுல சிக்னல் நீங்க நிக்கிற பக்கம் பட்டன் பக்கத்திலே இருக்கும். அதுல இருக்கிற சென்சார் நீங்க ரோட்டை கடந்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வண்டிகளுக்கு கிரீன் சிக்னல் காட்டும். சொல்லப்போனா பஃபின் நம்மளோட ஒரு ஸ்மார்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான். அடுத்து டூ கேன் கிராசிங். அந்த பேர்ல இருக்கு பாருங்க, டூ கேன் கிராஸ். அதாவது 2 பேர் ஒன்னா கடக்கலாம். இங்க பாதசாரிகளான நீங்களும் சைக்கிள் ஓட்டுறவங்களும் ஒரே நேரத்துல சாலையை கடக்கலாம். அதனால இந்த மாதிரி இடத்துல கிராஸ் பண்ணும்போது வண்டிகளை மட்டும் இல்ல, சைக்கிள்ல வர்றவங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இது ஒரு ஷேர்டு ஸ்பேஸ். ஸ்டாகர்ட் கிராசிங்ஸ். இது கொஞ்சம் ட்ரிக்கியானது. அதாவது சாலையோட நடுவுல ஒரு தீவு மாதிரி ஒரு சேஃப்டி ஜோன் இருக்கும். இதை நாம ஒரே கிராசிங்கா கணக்கில் எடுத்துக்க கூடாது. இது 2 தனித்தனி கிராசிங். நீங்க பாதியை கடந்து அந்த நடு இடத்துக்கு வந்ததும் மறுபடியும் பட்டனை அழுத்தி சிக்னலுக்காக வெயிட் பண்ணி தான் அடுத்த பாதியை கடக்கணும். அவசரப்பட்டு ஒரேடியா கடக்க முயற்சி பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளைனே சொல்லலாம். எந்த கிராசிங்கா இருந்தாலும் சரி, அங்க தேவையில்லாம நிக்க கூடாது. கிராசிங்கிறது சாலையை கடந்து போறதுக்கு மட்டும்தான். அங்க நின்னு ஃபோன் பேசுறதோ வேடிக்கை பார்க்கறதோ கூடாது. பாதுகாப்பா, அதே சமயம் முடிஞ்ச வரைக்கும் வேகமா கடந்து போறது நம்ம எல்லாரோட கடமையும் கூட. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நாம பொதுவான விதிகளை பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலுக்கு போலாம். அதாவது நம்ம டெய்லி லைஃப்ல சந்திக்கிற சில ஸ்பெஷலான அதிக கவனம் தேவைப்படுற சூழ்நிலைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம்.
இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்ல நாம ரொம்பவே கவனமா இருக்கணும். உதாரணத்துக்கு, பார்க் பண்ணியிருக்கிற வண்டிக்கு முன்னால இருந்தோ பின்னாலேயும் திடீர்னு ரோட்டுக்குள்ள போகாதீங்க. அந்த வண்டியோட ஓரத்தை ஒரு புது நடைபாதையா நினைச்சு அங்கிருந்து எட்டி பார்த்துட்டு அப்புறமா கிராஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பஸ்ஸை விட்டு இறங்குனதும் அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஓடி போய் கிராஸ் பண்ணாதீங்க. பஸ் போனதுக்கு அப்புறமா ரோடு கிளியரா தெரியும் போது கடந்து போங்க. டிராம்கள் ரொம்ப அமைதியா வரும், அதால நம்மள மாதிரி திடீர்னு திரும்ப முடியாது. அதனால அதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் வர்ற வண்டிக்கு பின்னால எப்பவுமே போகாதீங்க. இந்த சின்ன சின்ன கவனம் தான் பெரிய விபத்துகளை தடுக்கும். இது ஒரு கட் அண்ட் ரைட் ரோல். இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்ல. மோட்டார்வேஸ், அதாவது அதிவேக நெடுஞ்சாலைகள்ல பாதசாரிகளுக்கு அனுமதி கிடையாது. அவ்வளவுதான். அது முழுக்க முழுக்க வேகமா போற வண்டிகளுக்காக மட்டும் டிசைன் பண்ணப்பட்ட இடம். அங்க போறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, சட்டப்படி தவறும் கூட. சரி, இவ்வளோ நேரம் நாம பார்த்த விஷயங்களோட சாராம்சம் என்னன்னா, இந்த 3 பாயிண்ட் தான். முதல்ல, பி சீன், மத்தவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி இருங்க. ரெண்டாவது, பி அவேர், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தவிர்த்து கிரீன் கிராஸ் கோட பயன்படுத்தி விழிப்பா இருங்க. மூணாவது, பி ப்ரெடிக்டபிள், திடீர்னு உங்க பாதையா மாத்தாம நேரா கிராஸ் பண்ணுங்க. அதுக்குன்னு இருக்கிற இடங்களை பயன்படுத்துங்க. இந்த 3ஐயும் நீங்க ஃபாலோ பண்ணா நீங்க தான் ஒரு பெர்ஃபெக்ட் பாதசாரி. கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சாலைங்கிறது ஒரு பகிரப்பட்ட இடம். அது டிரைவர்ஸ்க்கு மட்டும் சொந்தமானதில்ல, பாதச்சாரிகளான நமக்கும் சொந்தமானது. இந்த ஷேர்டு ஸ்பேஸ்ல ஒருத்தர் பாதுகாக்க நம்ம எல்லாரும் நம்ம பங்கை சரியா செய்றோமா? நீங்க ஒரு பாதச்சாரியா இருக்கலாம், இல்ல ஒரு டிரைவரா இருக்கலாம். ஆனா இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா பாதுகாப்பான சாலைகள்ங்கிறது நம்ம எல்லாரோட கூட்டு பொறுப்பு.